இன்ஃப்ளூயன்சர். 777 சுட்டெரிக்கும் வெயிலையும் சூப்பர் கூலாக்கும் 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். Download Fast Track app. Use code and get ₹50 off. Daily. Taste daily. Taste the daily. நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இது அவ்வளோ ஈஸியாக விட்டுறக்கூடாது. வாட் எல்ஸ் யூ கைஸ் நோ அபவுட் திஸ்? புல்சாயின்னு ஒரு கம்பெனி நிறைய ஃப்ராட் பண்ணுறதா நம்ம கிளைண்ட் சில பேர்லாம் சொல்கிறாங்க. அன்சேஃப் ப்ராடக்ட்லாம் ப்ரொமோட் பண்ணுறதா சில பேர் சொல்கிறாங்க. கிளைண்ட்டையும் பிராண்டையும் 2 பேரையும் ஏமாத்துறதாகவும் சொல்கிறாங்க. பிராண்ட்ஸ் கிட்ட ஸ்கை ஹையாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணி அவங்கள ஏமாற்றிடுறாங்க. பாக்கி காசை அவங்களே அடிச்சிடுறாங்க. கேம்பிளிங் மாதிரி விஷயத்தெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ப்ரமோட் பண்ண விட்டு பண்ணலன்னா கான்ட்ராக்டில் இதாக இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக கொடுமைப்படுத்தி அவங்கள பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாம் லீகலா? See, we are responsible for our clients' digital reputation. Make sure everything is under control. ஓகே. புல்சாய் கொண்டு வர பிராண்ட்ஸ் எல்லாமே பிராண்ட் ரிலையபிளாக இல்லையான்னு தெரியாமலே பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் அன்சேஃப் அண்ட் அன்டெஸ்டட் ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. So anyways guys, நம்ம clients and influencers கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணி ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். Okay guys, we'll see through this. You guys can leave. ஓகே. என்னடா, is everything okay? Yeah, I'm all okay. Sit. நிஜமா? எனக்கு என்ன, everything's just fine. ஓ, பிரியாவை இப்போ தான் கீழே பார்த்தேன், அதனால தான். பிரியாவையா? எங்கே பார்த்த? எப்போ? ஏய் பதறாதரா, கீழே ஃபோனில் பார்த்தேன். ஏய் உன்னை அடிச்சு கொன்று பேய்விடா. சரி அதான் காலேஜ்லேயே முடிஞ்சிருச்சுல, இப்போ அவளை நினச்சிட்டு ஏன்டா ஃபீல் பண்ணுற? இல்லைடா, நானும் அவளை மறந்து ரொம்ப நாள் ஆகுது. ஃப்ரெஷ் ஃபேஸில் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது கூட ஒன்றும் தோணல. யமுனா அவ்வளோ அசிங்கப்படுத்தியும் சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ஆள் அவள் ட்ரை பண்ணுறாள். ஆனால் அவள் யார், எதுக்கு நான் அவளை லவ் பண்ணேன், எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அப்போ நான் எதுவுமே பண்ணாததுக்கு இப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்டா. இன்னைக்கு எம்ப்ளாயீஸ் கூட அவளை சும்மா ஏதோ கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னையே அது ரொம்ப பாதிச்சதுன்னு தெரியல. டேய் அண்ணா, இன்னுமாடா லவ் பண்ணுறாள்? நீ எங்கேஜ்டா, பெரிய எனக்கு தெரிஞ்சா நீ காலி. Yep, I'm aware of that. ஞாபகம் இருந்தா சரி. யமுனாவை பார்த்துக்கோ, எனக்கும் புரியுது. She will be. சரி ஓகே, வீட்டு வந்து சேரு. டேய் ஒரு செகண்ட் இல்லை. தேங்க்ஸ்டா. ஓ யூ வெல்கம் சார். எங்கேயா அடி வாங்கலாம். சரி தாத்தா ப்ரோ. என்ன ப்ரோவா? இல்லை தாத்தா, இப்போ இந்த நம்ம பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா இல்லை உங்களுக்கு? சரியா சொன்னப்பா, நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை கட்டி கொடுத்துட்டோன்னு வச்சுக்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும். தாத்தா இப்போதான் பாயிண்ட்டுக்கு வரீங்க தாத்தா. இப்போ பிரியாவுக்கு நீங்க பாக்குற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னா, அவ தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி, பிரியாவுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அப்புறம் முக்கியமா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளையா பாருங்க. அப்பதான் எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா? ரொம்ப சரியா சொன்னப்பா. உனக்கு தெரிஞ்ச பையன் யாராவது இருந்தா சொல்ல, கூப்பிட்டு பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச நல்ல பையன் நான் சொல்லணும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு என்னப்பா தெரியும் இத பத்தி? தெரியாது, ஒன்றும் தெரியாது. பக்கத்தையே ஆட வச்சுட்டு தெரியாத மாதிரி பேசுறேன் பாரு, தூக்கி வச்சிருப்பேன். சரிங்க தாத்தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து சந்திக்கிறேன். ஐயோ, இதுங்களோட குப்பை கொட்டுறதுக்கு ஊர் பக்கம் போய் ஆடு மாடு மேய்க்கலாம். என்ன சீனியர் ஒரு மாதிரி சோகமா வரீங்க? டேய், 4 வார்த்தை இங்கிலீஷில் பேச தெரியாதானே அந்த மேனேஜர் அசிங்க பற்றி விட்டுச்சுரா. உங்களையுமா? ஏன் உன்னியுமா? ஆமாம், நேற்று என்ன அசிங்க பற்றி விட்டாங்களே, ஒரே காரி முச்சு கதையாகி போச்சு. எப்படியாவது இங்கிலீஷில் பேச கற்றுக்கணும்டா. எப்படி சீனியர்? அது இந்த இங்கிலீஷில் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருந்தா டெவலப் ஆயிடுமாண்டா. நல்லா தான் இருக்கு, நம்ம யார்கிட்ட போய் பேசுறது? நம்ம 2 பேர் வேணா இனிமேல் இங்கிலீஷ்லேயே பேசிப்போமா?
இது நல்லா இருக்கே. இனிமே நம்ம இங்கிலீஷை தவிர வேற எதுலயும் ஆ, பேசக்கூடாது. சரி Okay? சரி சரி. இப்போ என்ன கேக்குறது? ஹாய், how are you? ஹாய், how are you? என்ன நம்ம சொல்றதே திருப்பி சொல்லுது. யூ கோ ஒர்க். You go work. ஐயோ, அப்படியே திருப்பி சொல்றானே. ஓகே டூட். Why gone? இனிமேல் என்ன நடக்க போதோ? இங்கிலீஷ் மீடியத்தில் பச்சு இங்கிலீஷே தெரில. ஒன்லி இங்கிலீஷ். உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா. சீனியர், நோ நோ, ஒன்லி இங்கிலீஷ் சாங்ஸ். ஒன்லி இங்கிலீஷா? யுவர் கிச்சன் ரூம் மீ சால்ட்டா சுகரா. சீனியர், நோ தமிழ் டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ், ஒன்லி இங்கிலீஷ் சாங். ஒன்லி இங்கிலீஷா? யூ சிங் ஒன் இங்கிலீஷ் சாங். மீ? யா ஐயோ. சீனியர், சிங். ஹாப்பி பர்த்டே டு எது? யூ. யூ fucking idiot. Work. Bloody wasteland. Fool. Country brute. Singing happy No birthday. tension, senior. Idiot. அசிங்கமாக பேசுறது மட்டும் தான் இருந்தாலும் இங்கிலீஷில் கரெக்டாக பேசுகிறான். Work. ஐ எம் கோயிங் டு ஒர்க். Don't waste time. Hey. English. Me going tea shop. You coming? என்ன சொல்றதுன்னு தெரியல போல. யூ கோ. ஐ எம் பேக் கம்மிங். Back coming. Me going. கம்மிங். நம்ம பரவாயில்ல போல இருக்கு இங்கிலீஷ். ஐ எம் கம்மிங். இங்கிலீஷ்ல பேச சொல்லிவிட்டோம். Yes, senior. நைஸ் டீடா. யா, நைஸ் சி. டைம் அப்டா. மீ கோயிங். ஓகே, டைம் அப். யூ கோ, மீ கம்மிங். சரி. டேய், நான் டைப் பண்ணி அனுப்புறது தான்டா நீ ஃபில் பண்ண போற. இதுலயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணா sorry, எப்பறா அந்த senior. மேனேஜர் திட்டுறான்டா. சீனியர், டாக்கன் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷா? யூ விச் கண்ட்ரி? யுவர் grandfather country. சாரி சீனியர். மூஞ்சி முகரையும் பாரு நல்லா. சீனியர். சாரி. என்ன சார் பிரச்சனை? இல்லனா ஒரு ஃபார்ம் ஒன்னு அடிக்கணும்னா நானே கரெக்ட்டா இவனுக்கு இது பண்ணி கொடுத்தேன். பார்த்து அடிக்கிறதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கறானா? ஒரு நிமிஷம் கொடுங்க சார் பாப்போம். ஆமா, இவர் என்ன பார்த்து சார் இது? தெரிஞ்சு போறாரு. கிராமர் மிஸ்டேக் அடிச்சு வச்சிருக்கீங்க. ஏன் சார் இங்க ஃபார்வர்ட் மை சோர்மான் கூட தெரியாதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. இன்ஃபார்ம் யூ. ஏங்க இங்க தட் போடாம விட்டுருக்கீங்க. ஆஃப் எதுக்கு இங்க ஆஃப் வருது? ஆஃப் வரக்கூடாது. இல்லனா Wrong. அப்படிதான் Full தான் வரணும். நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இத கொடுங்க, இது கரெக்டா இருக்கும். சரி. ஓகேவா? சரி, நான் டைப் வரேன். பண்ணுங்க, இல்லைன்னா வேலையே போயிடும். சாட் ஜிபிடில போட்டாலே வரப்போகுது. என்ன நீங்க எல்லாம் வேலை செஞ்சு ஊட்டி கான்வென்ட்ல படிச்சிருப்பாரு பொழுது. சீனியர், வாட் சாட்? கொல்கத்தா சாட். தின்றதுலயே. ஓகே, ஆர்டர் 2 தயிர் கச்சோடி. ஏய், ஆர்டர் பண்ணுங்கறாங்க. அந்த ஆள் சொன்ன கரெக்ஷன்லாம் பண்ணி ஓகே எடுத்து கொடுப்போம். சரி. ஓகே, கல்ச்சர் எல்லாம் ஏன் ஹை டைப் டெக்ஸ்ட் வரானுங்க. ஹை டெக்ஸ்ட். தாத்தா, ஃப்ரேம்ல இருக்கீங்க தாத்தா. எவ்வளவு தடவை எடுக்கிறது டேக்? சும்மா இருங்க, முதல்ல நீங்க கிளம்புங்க. தாத்தா, நீங்க அவ்வளவுதான். ஃப்ரேமை விட்டு வெளிய போங்க. சொல்லுடி. வெளியில போ தாத்தா. அந்த பொண்ணு ஒரு நாள் வீட்டை யூஸ் பண்ணிக்கீங்கன்னா நீ வீட்டையே எழுதி வாங்கிருவீங்க போல இருக்கு. முதல்ல நீங்க போங்க, கிளம்புங்க. போங்கம்மா. ஹாய் சார். ஹாய் மேம், பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சா? ஆமாம், பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு சார். ஓகே. ஸோ அடுத்த பேட்ச் ஆஃப் கான்டென்ட் நான் பார்த்துட்டேன். அதில் கேம்லிங் மட்டும் ப்ரோமோட் பண்ண வேண்டாமே சார்? மேம், எக்ஸ்ட்ரா கூட பே பண்ணுறோம் மேம். இல்லை, எனக்கு கேம்லிங் மட்டும் வேணாம் சார். அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதெல்லாமே இருக்கு. அதை பண்ண விருப்பம் இல்லை சார். மேம், என்ன மேம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க மேம். இல்லை சார், ப்ளீஸ். மேம், எவ்வளோ வேணா பே பண்ணுறோம் மேம். வேணாம் சார், அந்த கேம்லிங் சம்மந்தப்பட்ட கான்டென்ட் மட்டும் வேணாம் சார். ஓகே மேம். ஹலோ, ஏன் இப்படி பண்ணுறாங்க?
சீனியர் எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும். 2 நாளா? எதுக்குடா? அது வந்து ஓ கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போறேன் சீனியர், அதுக்கு தான். லீவ் எல்லாம் என்கிட்ட கேட்காதடா. உள்ள ஹெச்ஆர் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோ. ஹெச்ஆரா? ஆமாண்டா, நல்ல மனுஷன்டா. லீவ்லாம் கொடுத்துருவாரு. ஐயோ சீனியர், இது வரைக்கும் அவர்கிட்ட நான் பேசுனதே கிடையாது. இப்போ போய் பேசிப்பாரு, அதெல்லாம் குத்துருவாரு, லீவ்லாம் குத்துருவாரு. போ. உங்ககிட்ட லீவு கேட்டா அவர்கிட்டயா கோத்து விடுறேன். இப்பதான் லீவு கேட்டு திட்டு வாங்கின்னு உட்காந்துக்கிறேன். போறாரு இவரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சிட். பார்த்தா நல்ல மனுஷனா இருக்கார், லீவ் கொடுத்துருவாரு சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும் சார். எதுக்கு 2 நாள் லீவு? கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போறேன் சார். ஓகே, ஏன் ஒரு நாள் பத்தாதா? சார் நான் போறதுக்கே ஒரு நாள் ஆகும் சார். அப்போ என்ன பண்ணுங்கண்ணா, போகாதீங்க, வர முட்டை செய்யுங்க. பைத்தியமாவ சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். சரி, எத்தனை நாள் கேட்டீங்க? 2 நாள் தான் சார். சரி, 2 நாளா? சரி, என்ன பண்ணுங்கண்ணா, போய் மெயில் போடுங்க. மெயிலா? யா, தமிழில் போட்டால் ஒத்துப்பாங்களா? சரி சார். எப்படி லீவ் தரும் பார். A few moments later. சார் மெயில் போட்டேன் சார். சரி ஓகே சார். A few minutes later. சார் மெயில் செக் பண்ணீங்களா? ஓகே சார், பொறுமையா பாருங்க. A few inches later. சார் லீவ் சார். 12 seconds later. சார் லீவ் கொடுங்க சார். 6.5 hours later. சார் சரி ஓகே சார். ஓகே. 3 weeks later. ஜோஷுவா சார், லீவ் கேட்டிருந்தீங்கல்ல, சொல்லுங்க. எடுத்துக்கோங்க சார். கிறிஸ்மஸே முடிஞ்சிச்சு சார். கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்து உள்ள சரி, வச்சிட்டேன். அப்போ கோ பேக் டு ஒர்க். ஓகேவா? ரைட், போ. நல்லா லீவ் கொடுத்தீங்க, போங்க. அடாத முளை விடாம பேசிட்டு இருக்கடா. இன்னைக்கு ஒரு சிட்டிங்க போட்டுருவாவா? தாத்தா ப்ரோ, லாவண்யா வா உள்ள வா. லாவண்யா வா. என்ன முளை? உட்கார். தாத்தா ப்ரோ. வரேன். பிரியாவா காணோம். டேய் பசங்களா, தாத்தா என்னடா கொற்ற மலையில? அது ஒண்ணு இல்ல தாத்தா, என் ஃப்ரெண்டு சேகர் ஊர்ல இருந்து வணக்கம் தாத்தா. வணக்கம். நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு இறங்கினேன், அதுக்குள்ள மழை வந்துருச்சு. எப்படியோ கொடை பிடிச்சி உள்ள வந்துட்டோம். நல்லா கொடை பிடிச்சிங்க போங்க. இந்த தலையெல்லாம் இவ்வளவு சொதுன்னு நனைஞ்சிருக்கு. முதல்ல தலையத்தோட இந்த மலையில வர்ற அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு முக்கியமான விஷயம்? அது ஒண்ணு இல்ல தாத்தா, இவன் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிடுவான். சரி, அதுக்குள்ள உங்க எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம் தான் இவனை கூட்டிட்டு வந்தேன். நீங்க தானே எனக்கு எல்லாமே. சரி, பிரியா எங்க தாத்தா? லாவணியாவும் காணோம். பிரியா ஏதோ ஷூட்டிங் கீட்டிங்னு போயிட்டு வந்துச்சு. அதுல டயர்டா இருக்குன்னு சொல்லிச்சு, அதான் உள்ள படுத்து தூங்குது. லாவண்யா வர்ற நேரம் தான், அது மழை பெய்யுதா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். சரி ஓகே. டேய், நீங்க 2 பேரும் நனைஞ்சு வந்திருக்கீங்க. சூடா காபி தண்ணி போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே தாத்தா. தாத்தா போடுற ஃபில்டர் காபி சூப்பரா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாரு. என்னடா இந்த தடவையும் வாழை பார்க்க முடியல? ஊர்ல இருந்து டிக்கெட்லாம் போட்டு கூப்பிட்டு வந்தேன். என்ன பிரியாவை பாக்குறது அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டியா? அவதான் இப்ப பெரிய இன்ஃபுளுசர் ஆயிட்டல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? வெயிட் பண்ணு மச்சி, அவசரப்படாத. ஐயோ ரொம்ப பெரிய ஆள் தான். ஆமா, என் ஆள் பெரிய ஆள் தான். சரி, லாவண்யா யாரு? லாவண்யா பிரியாவோட தங்கச்சிடா. ஏன் எது கேக்குற? அதானே பார்த்தேன், இந்த மழையில வந்திருக்கிறானே என்னன்னு யோசிச்சேன். அது சரி, இன்னைக்காவது லவ் சொல்றானான்னு தெரியல, பாப்போம். கொடுங்க தாத்தா, நான் பிடிச்சிக்கிறேன். பார்த்து. தேங்க்ஸ் தாத்தா. காஃபி தேங்க்ஸ். பரவாயில்லப்பா. காஃபி வேற ஆக்டிங் பண்ணனா தாத்தா தெரிஞ்சிடும். தாத்தா காஃபி அடிப்பொடி. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுடா. சரி தாத்தா, இவன் வேற ஊருக்கு கிளம்பணும், மழை வேற இப்படி பெய்யுது, அப்புறம் பஸ்ஸை பிடிக்க முடியாது, நான் கிளம்புறோம். சரிப்பா, வாடா போலாம். பிரியாட்ட சொல்லிருங்க தாத்தா. பத்திரமா போயிட்டு வாப்பா. பார்த்து போங்க சாமி, சரிங்க பார்த்து போங்க. சந்தோஷ், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துரு. பிரியா எந்திரிச்ச உடனே நீ வந்துட்டு போனதா சொல்றேன். அதான முக்கியம். மழை நின்னுச்சுல. டேய் சந்தோஷ், சொல்ல இந்த நேரத்துல நீ எங்க? தாத்தாவை பார்க்க வந்தேன். தாத்தாவை? டேய் நடிக்காதடா, ஊருக்கே தெரியும். என்ன யூஸ், அவளுக்கு தெரியாதுல்ல. பாத்தியா இல்லையா? எங்க பாக்குறது, தூங்கிட்டு இருக்கா. தாத்தாவை தானே பார்க்க வந்த, நீ பாத்துட்டல்ல. கிளம்பு. என்னத்த கிளம்புறது, நீ வாடா போல. இந்த வையாப்புரி எங்க நோட்டம் விடுறான்.
சார் என்ன அங்க லுக்கு? மச்சி இப்படி ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நீ ரொம்ப தூக்காத, இறக்கு. பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு, வாடா. தங்கச்சி முதல்ல கொடைய தூக்கு. மச்சி வாயை மூடிட்டு வாடா. மச்சி லாவாவது கூவாவது, வாடா. ஹலோ. யா சார். நிதினும் யமுனாவும் என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்க. யா ஓகே சார். எவ்வளோ கால் பண்ணுறது? ப்ரோ நிதின் சார் ஃபோன் எடுக்க மாட்டாரு. எவ்வளோ வாட்டி கால் பண்ணுறது? சித்தார்த் சார் வந்திருக்காரு. ஐயோ சரி இருங்க பண்ணுறேன். ஹலோ மேம் யமுனா மேம், சித்தார்த் சார் ஊர்லேருந்து வந்திருக்காரு. உங்களையும் நித்தனையும் அர்ஜென்ட்டாக மீட் பண்ண சொல்கிறாரு. ஏன் என்ன விஷயம்? தெரில மேம், அர்ஜென்ட்டாக வர சொல்கிறாரு. சரி மேம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. சரி ஓகே, நீங்கள் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கேப் ரெடி பண்ணுங்க. கார் என்னோடது பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. கேப் போட்டுறேன் மேம். ஃபாஸ்டாக் போட்டுருங்க. அந்த ஃபாஸ்டாக் தான் போடுறேன். ஓகே மேம் உங்கள் லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு. இது நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரோ நித்தின் வந்துடுவாரா? ஓ ஃபஸ்ட் டைம் 50 பைஸ் ஆஃப் இருக்கா? மேம் போட்டேன். ஒரு 10 மினிட்ஸில் கேப் வந்துடும். சரி ஓகே. ஓகே மேம். எதுக்கு சித்தார்த் வந்திருப்பாரு திடீர்னு? ஒரு வேளை நம்ம கல்யாணத்துக்காக இருக்குமோ? அண்ணா வால்யூம் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறீங்களா? மேடம் லொக்கேஷன் வந்துருச்சு மேடம். ஓகேண்ணா தேங்க்யூ. வந்ததே தெரியல. டிராஃபிக்கில் டெய்லி டென்ஷனாக கார் ஓட்டிட்டு வரதுக்கு பதிலாக ஃபாஸ்ட் ட்ராக்கே புக் பண்ணிக்கலாம் போல. Hi Siddharth. Hey, hi Yamuna. How are you? Fine ma, how are you? How's the journey? I'm good. நல்லா இருக்கேன். வீட்ல எப்படி இருக்காங்க? எல்லாம் ஓகேவா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? Good good. அப்புறம் where is Nitin? சரி ஓகே, நான் பாத்துக்கறேன். லாஸ்ட் 3 months நான் அக்கவுண்ட் செக் பண்ணேன். ஓகே. வீக் ஆன் வீக் பெர்ஃபார்மன்ஸும் கம்மியா இருக்கு, ரெவென்யூவும் கம்மியா இருக்கு. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் யமுனா? இல்லை எவ்ரிதிங் இஸ் ஃபைன் சித்தார்த். ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லையே. நம்ம லாஸ்ட் டைம் பண்ண ஃப்ரெஷ் ஃபேஸ் ஈவெண்ட்டுக்கு கூட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. எல்லாத்தையும் பார்த்தேன். See, we should have 1000+ என்கொயரிஸ், 500+ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், 200+ வாக்கின்ஸ் இருந்திருக்கணும். ஏன் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு? சரி, நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் ஏன் ஆக்டிவா இல்லை? இப்படியே போனால் கம்பெனி எப்படி ரன் பண்ணுறது? எங்கே தப்பாச்சு? இப்படியே போச்சுன்னா உங்கள் அண்ணனுக்கு யார் பதில் சொல்றது? ஓகே,
இது வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கிற புது பிராண்டோட லிஸ்ட்டு. இந்த ப்ராஜெக்டாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஷோ சாரி. யமுனா, உங்களோட பர்சனல் விஷயம்லாம் ஆஃபீஸுக்கு வெளியே வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். பர்சனலா? என்ன பர்சனல்? பிரியான்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில் டாப் 10 இன்ஃப்ளூயன்சஸில், வளர்ந்து வர இன்ஃப்ளூயன்சஸில் அவங்களும் ஒருத்தவங்க. நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணலன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யமுனா, நான் ஆஃபீஸ் வராததுனால ஆஃபீஸில் நடக்கிற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நீ எதை நினச்சி கவலைப்படாதம்மா. ஜான் ஃபெப் இந்த 2 மாதத்தில் ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணு. உனக்கும் நீத்தனுக்கும் மேரேஜ் பண்ணிடலாம். எதை நினைச்சும் ஒரி பண்ணாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்பெல்லாம் அந்த லாவண்யா வீடியோஸே போட மாட்டாங்க. டேய், அன்னைக்கு ஆபீஸ்ல துரத்தி விட்டாங்களே பிரியா. ஆமா, அவங்க தானே இப்ப ட்ரெண்டிங். அதான் அந்த லாவண்யா அக்கா. அப்படியா? இருந்தாலும் லாவண்யா. டேய், யாரா இவன் லாவண்யா? சீனியர் எதுக்கு சொல்றேனா? ஹே गाइस, சோ இன்னைக்கு நம்மளோட புது ஹேர் ஸ்டைல பத்தி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நான் நிறைய ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன். ஹே ஹாய் ஜோசப், ஹாய் மேத்தி. என்னோட வீடியோவை ரெகுலரா பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சோ இன்னைக்கு நான் விதவிதமா ஹேர் ஸ்டைல். சோ இன்னைக்கு நம்ம லைவை யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம அடிச்சு தூக்குறோம். இன்னைக்கு ஃபுல்லா எங்கேஜிங்கான சூப்பரான ஒரு கண்டென்ட்டை போட்டு எல்லாரையும் ஜாலி பண்ண போறோம். இன்னைக்கு ஹேர் ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான கால் நினைக்கிறேன். நான் பேசிட்டு உடனே லைவுக்கு வரேன், யாரும் போயிடாதீங்க. நோய் நிம்மதியா லைவ் பண்ண மாட்டானுங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? மேம் பிரியா மேடம் இல்லீங்களா? புல்சைல இருந்து கால் பண்றோம். புல்சையா? சொல்லுங்க மேம், பிரியா மேடம் கனெக்ட் பண்ண முடியுமா? நீங்க என்கிட்ட சொல்லுங்க. மேம், லாஸ்ட் வீக் ஒரு கேம்பிளிங் பிராண்ட் கொலாபரேஷன் பத்தி பிரியா மேடம் கிட்ட பேசியிருந்தோம். ஓ, கொலாபரேஷனா? என்ன மாதிரியான கொலாபரேஷன்? மேம், இந்த சின்ன சின்ன பிராண்ட்ஸ் ப்ரோமோட் பண்றதுக்கு நாங்க வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பெரிய பிராண்ட் ஆஃபர் வந்திருக்கு. சோ அத பத்தி பிரியா மேம் கிட்ட பேசணும். ஓ, ப்ராடக்ட் பிராண்ட்ஸ். ஸோ என்ன மாதிரி சொல்லுங்களேன். மேம், இது ஒரு கேம்பிளிங் பிராண்ட் மேம். வேர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் வந்து டபுளா கிடைக்கும் உங்களுக்கு. என்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்குலாம் நீங்க கொலாபரேஷன் கொடுப்பீங்களா? இல்ல மேம், நாங்க சின்ன யூடியூபர்ஸ் கூட ஒர்க் பண்ண மாட்டோம். பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பிரியா மேம் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால நாங்க அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் பிரியா கிட்ட சொல்றேன், அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே மேம். வணக்கம் மக்களே, நேற்றுலேருந்து இன்னைக்கு வரும் ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியா மொத்தம் பரவிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் எவன் பார்த்தாலும் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலைமையில இப்போ ரீசெண்டாக வளர்ந்து வந்து ஒரு அங்க பாருங்க, ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. டேய், அது வயசான பிள்ளை ஏடா குடுமா பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்காத. அவங்க பார்க்குற வீடியோ ஏதோ வயசானவங்க பார்க்குற மாதிரி இல்லையே. என்னன்னா ஒரு கேம்பிளிங் கேம் பாக்குதுங்க, போஸ்ட் போட்டாங்க. அதை நம்பி அவங்க ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அதில் காசை போட, அந்த காசை வாங்கின உடனே அந்த ஆப்புக்காரன் மொத்தமாக எல்லாருக்கும் டாட்டா பை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த பிரியா மேடம் சைட்லேருந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸ் தெரியல. ஆனா காசை தொலைச்சவங்க எல்லாரும் ஆன்லைன்ல வந்து நாளைக்கு ஆடிஷன் வர பேர் தெரியும் உங்களுக்கு எல்லாம். அவ எப்ப மாட்டுவான்னு இதுங்க வெயிட் பண்ணி நின்னுதுங்க. காரணம் வந்து நம்ம தான் மக்களே. நம்ம எவ்வளோ ஒருத்தி வந்து வீடியோ போடுறாளேன்னு சொல்லிட்டு அவளை வந்து நம்ம கை தட்டி என்கரேஜ் பண்ணி கமெண்ட்டை போட்டு பெரிய ஆளாக்கி விட்டுறோம். அப்புறம் அவளுங்கலாம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஃப்ராட் தனத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட காட்டும்போது அப்பப்போ சொல்றாங்க உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்பி நம்ம காசை போடுறோம். வாட்ஸ் ஹேப்பனிங் யோ? இவங்க பெரிய ஆளாக்குன நம்மள வர்க் காஸ்ட்ல வீடியோ பார்த்து என்ன காசிப் பண்ணிருக்கீங்க? வீடியோ பாருங்க. பாவம் சார், அந்த பொண்ணு இப்படி ட்ரோல் பண்ணிட்டு. ஆமா சார், கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. பின்ன காசுக்காக இப்படி சீப்பான வேலை பார்க்குறவங்கள வேற என்ன பண்ண முடியும்? அவார்டா கொடுக்க முடியும்? அனுபவிக்கிட்ட விடுங்க. கைஸ், கெட் பேக் டு வர்க். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா பிரியா? இப்படியா பண்ணுவாங்க? அந்த கேம்லிங் வீடியோ பண்ண வேணாம்னு சொல்லி எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். அதை மீறி நீ பண்ணிருக்கேன்னா என்ன பிரியா நீ? நானும் இந்த ஆட பண்ண மாட்டேன்னு தான்டா சொன்னேன். பின்ன எப்படி போட்டாங்க அந்த வீடியோவை? தெரியலடா, அவங்களே அப்லோட் பண்ணிருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியாம போடுவாங்களா இந்த வீடியோவை? அவங்களும் ஹேண்டில் பண்றாங்கடா, அவங்க கிட்டே ஆக்சஸ் இருக்கும். ஆக்சஸ்னா இப்போ இவளோட அக்கவுண்ட இவளாலயும் வீடியோஸ் போட முடியும், அவங்களாலயும் வீடியோஸ் போட முடியும். ரெண்டு பேரும் ஒரே அக்கவுண்ட மெயின்டைன் பண்ணலாம். அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே அக்கவுண்ட்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நீ போட்ட மாதிரி தானே தெரியும் இந்த ஆடியன்ஸ்க்கு, அவங்க அப்படிதானே புரிஞ்சுப்பாங்க. ஆமாடா. என்ன பிரியா அறிவியல அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? கான்டாக்ட் பண்ணியா? காலையில நானும் கால் பண்ணேன்டா, ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னால வீடியோவை டெலீட்டும் பண்ண முடியல, என்னோட அக்கவுண்ட்டே ஆக்சஸ் பண்ண முடியலடா என்னால. அப்ப எப்படி உன் அக்கவுண்ட் ஆக்டிவா இருக்கு? ஐயோ, அவன் பேர் என்ன? அந்த ஏஜென்சி பேர் என்ன? அவன் பேர் என்ன சொல்லு? புல்ஷிட். புல்ஷிட்டா? புல்ஷிட் இல்லடி, அது புல்சைல். இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க? இப்போ என்ன பண்றது அத சொல்றா.
எக்ஸ்கியூஸ் மீ பிரியா, யார் அந்த அந்த புல்சை ப்ராப்ளம்காக நித்தின் புல்சையா மவன உன் கண்ணை நோண்டாம விட மாட்டேன்டா. ஏய் உன்னதான ஏய், ஏதோ பண்ணாதடா. ப்ரோ டேய், 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 எனக்கு அவன் தெரிஞ்சவன் தான்டா. ப்ரோ சில். சாரி ப்ரோ, தெரியாம கை வச்சிட்டேன். சாரி என்ன ஓகேல? சாரி ப்ளீஸ். பரவாயில்ல ப்ரோ. உள்ள வாங்க ப்ரோ. வாங்க வாங்க உட்காருங்க ப்ளீஸ். ஹாய் ஹாய். ஹாய். ஏதாவது சாப்பிட்றீங்களா ப்ரோ? நிதின் தான் அமிச்சான். புல்சை இஷ்யூ பற்றி எல்லாமே சொன்னான். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம், ஐ ஹேண்டில் திஸ். பேசாம டெய்லி ஜூஸை குடிப்போம். ஹே கிஃப்ட் கொடுக்குற. எவ்வளோ வருஷம் இந்த வேலையை இந்தாங்க பார்க்குறீங்க ப்ரோ? ஜூஸ். ஜஸ்ட் a few years கூட bro. இருக்கு. ஒரு 3-4 years இருக்கும். Just a few minutes bro, I'll just handle this. Okay. பிரியா, உங்க ஃபோனுக்கு ஏதாவது ஓடிபி வந்திருக்கான்னு பாருங்க. லெட் மீ செக். உங்க ஃபோனை எடுத்து உங்க அக்கௌண்ட் மட்டும் செக் பண்றீங்களா? ஓகேடா. அந்த வீடியோ delete ஆயிருக்கணுமே. ஆமா delete ஆயிடுச்சு. Thank you so much. Thank you so much. Here are some contracts that you need to take a look. என்னது இது? புது பிராண்ட். ஓ ஓகே. It's a signed agreement. உங்க பர்த்டே வருதுல? Just a small gift from Nitin. All the best. Yes. Okay. சரி ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே. Thanks. அந்த கால் உங்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் என்ன காட்டு, நான் பார்க்கறேன். Hi. Thank you so much. ஆமா ரொம்ப பயந்துட்டேன். ப்ரோ யார் ப்ரோ நீங்க? சரி, கைய okay கொடுங்க bro. ப்ரோ. ப்ரோ விடுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. It's okay. நீங்க மட்டும் இல்லன்னா என்ன நடந்துருக்குன்னு தெரியல Fine, ப்ரோ. it's fine. ரூல் மாதிரி வந்து பேச காப்பாத்துங்க ப்ரோ. விடுறா. அந்த நெட்டின் யாருன்னு தெரியல ப்ரோ. அவர் பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிருங்க. சரியா? ஓகே. உண்மையிலேயே அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுனே தெரியல ப்ரோ. ஓகே வந்து காப்பாத்துனீங்க. Okay. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பை பை ப்ரோ. பை 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 பை. பை ப்ரோ. பை பை. சந்தோஷ், வாங்க தாத்தா. என்னப்பா உன்னை தேடுறேன், ஆளையே பார்க்க முடியலையே சாமி. அது ஊருக்கு போயிருந்தேன் தாத்தா. சொல்லுங்க தாத்தா என்ன விஷயம்? ஆமா யார் அவன்? அவரா? தாத்தா தாத்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? கடவுளா பார்த்து இவனை அமிச்சாரு. தெய்வமே நன்றிப்பா. கடவுளா? ஐயோ தாத்தா அதை கேட்காதீங்க. நல்ல வேலை சாமி. சிவாம்சம் போய் உனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்தேன், கழுத்துல போட்டுக்க. உனக்கு எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிடும் சாமி. எல்லாம் நல்லது நடக்கும் சாமி. போமா வா, உள்ள வா. ரொம்ப வருஷமா ட்ரை பண்ற, சேர்க்கவே முடிய மாட்டேங்குது. சீனியர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த நிதினோட எக்ஸ் தான் பிரியாவா. என்னடா சொல்ற? ஆமா. அதான் அன்னைக்கு வந்தப்ப பம்பிக்கிட்டு இருந்தாரா அவரு? ஆமா சீனியர். என்னடா இது, கிளிய விட்டு குரங்கு பிடிச்ச கதையா ஆயிடுச்சு. சீனியர், சுத்தி கேமரா இருக்கு, மைக்ல எங்களே கேட்ற போகுது. அந்த அம்மா வர உள்ளதா இருக்கு. அப்ப சோத்துக்கு சிங்கிடா நீ கத்துற, நீயே கத்தி காட்டி குத்துற போல இருக்கு. இல்ல சீனியர், நான் சொல்றேனா நம்ம ஜெராக்ஸ் எடுத்து கிளம்புறோம். ஆனா நான் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையா? ப்ரோ உஷாவை பார்த்தீங்களா? உஷாவா? ஆளே காணோம். ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா உனக்கு? இல்லை ப்ரோ, அவங்க கூட ஒர்க் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க, அதனால தான். ஆமா, நீங்க எதிர்பார்க்கறது எங்க கிட்ட இருக்காதுல்ல. இல்ல ப்ரோ, நீங்க போட்டுட்டாடா. இல்ல நீங்க சொல்ல வந்த கம்ஃபர்டபுள் எங்க கிட்ட இருக்காது. அவ்வளவுதான். ஆமாம் ப்ரோ, இந்த உஷாவை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? உஷாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சீனியர் கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். என்ன ஏன்டா கூப்பிட்டு விடுற? சொல்லுங்க சீனியர். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சே, அதான் வேற ஒருத்தங்க பொண்டாட்டி கூட எப்படி வெளியே சுத்துறதுன்னா அவங்கள அவாய்ட் பண்ணி விட்டேன். மற்றவங்களுக்குலாம் அந்த அறிவு இருக்குமா? யாரும் செருப்பால அடி வாங்குறான் போல இருக்கே. இல்லை ப்ரோ, எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இல்லைங்க, அவங்க வந்து இந்த வெளியே போகிறதுக்கெலாம் கூப்பிடுவாங்க, இந்த பீச்சு பார்க்கலாம். நான் தான் மற்றவங்க ஒய்ஃபோட வெளியே சுற்றுறதெல்லாம் அநாகரிகமாக இருக்குன்ட்டு அவாய்ட் பண்ணி விட்டேன். இப்போ உங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போது உங்களை கூப்பிட்டப்ப நீங்கள் போகல? இல்லை. ஓகே ஓகே, அப்போ ஓகே ப்ரோ. ஐயோ, இதெல்லாம் என்ன ஜென்மனே தெரிலடா. கரெக்ட் சீனியர். ஆமாம், உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ப்ரோ, மற்ற ஒய்ஃப் பற்றிலாம் பேசாதீங்க, வேலையை பாருங்க, வேலை இருக்குல்ல. ரைட்ரா, இந்த ஊர் நாயம் பேசுறவங்களுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதுடா. ப்ரோ, உஷா தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா, லஞ்சு கூப்பிட்டுருக்கா, போயிட்டு வந்துடுறேன். போடா போடா, உஷா தான்டா உன்னும் உஷார் பண்ணிக்குது.
இந்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்ட போறோம் சீனியர் என்ன சம்பளம் போட்டாங்களா? போட்டாங்கடா. உனக்கு வந்துச்சா? போட்டாங்க. வந்துச்சு. பிஎஃப் எவ்வளவு புச்சாங்க? அது ஒரு 2000 புச்சிராடா. 2000மா? எனக்கு 3000 ரூபாய் புச்சாங்க சீனியர். என்ன இப்போ நான் போய் கேட்டு வரேங்க. போ கேளு. இந்த பக்கத்து சீட்ல ஒருத்தர் இருந்தான். இப்படிதான் போய் கேட்டான். உடனே வேலைய விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. நீ பேப்பர்லாம் போட தேவல. அவங்களே அனுப்பி விட்டுருவாங்க. நீ தான் தைரியமான ஆளாச்சுல. கேளு. இல்ல வேணாம். கேளுடா. 1000 ரூபாய்க்குலாம் போய் அவன் கால்ல விழுது. சீனியர் என்னடா தீபாவளி போனஸ்லாம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கடா. போன வருஷம் என்ன கொடுத்தாங்க? சோம்பப்படி கொடுத்தாங்க. சோம்பப்படியா? என்ன சீனியர் ஒரு ஜிலேபி ஒரு லட்டு ஜாங்கிரி எல்லாம் தராங்க. அதனால இல்ல. பொங்கலுக்கு சுண்டல் தருவாங்க ஒரு தொன்னையில. யாரா இவன் விளக்கண்ண? பேசாம சின்ன பசங்களாவே இருந்திருக்கலாம். ஏன் ட்ரெஸ் இல்லாம அம்மனை கட்டியே தெரியுதுக்கா? சீனியர் சின்ன பசங்களா இருந்தா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு பிச்சிலி வெடி எதிர்பார்ப்போம். இப்ப பாருங்க பைக்கு காரு கிரெடிட் கார்டு இஎம்ஐ லோனு. ஆமாண்டா நீ சொல்றதும் கரெக்டு தான். வீட்டு வாடகை கரண்ட் பில்லு கேஸ் இதுக்கே போயிடுதா? கரெக்டு தான். சை ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா ஃபர்ஸ்ட் மாதிரி சந்தோஷமே இல்லை. சின்ன பசங்களாவே இருந்துக்கலாம்டா. டேய் நீ இன்னும் பக்கத்துல உட்காந்து என்ன டிப்ரெஷன் ஆக்கிட்டு இருக்க? ஏந்து போடா இங்கிருந்து. ஒரே நெகட்டிவ் வைப்டா உன்னால. ஓடி போயிடு. சரி நான் எதுவும் பேசல. சரி சீனியர் அட்லீஸ்ட் இந்த தீபாவளிக்கு டப்பாசாச்சு உண்டா? டப்பாசா? வீட்ல ஃபண்ட் போட்டிருப்பாங்க. அதுல கிஃப்ட் பாக்ஸ் வரும். ஓ பண்டா வசதி தான். வசதியா? சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். யூஸ் ஆகும். சரி ஒரு கன்னு வாங்கி ரோல் பட்டாஸ் போட்டு வெடிப்போமா? வெடிப்போம். நல்லா ஜாலியா இருக்கும். ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு ஜூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஜூஸ். இந்த ஜூஸ் வந்துட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜூஸ் வந்துட்டு 10 ரூபா பாட்டிலேருந்து 2 லிட்டர் பாட்டில் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஜூஸ் வந்துட்டு கேரளா கர்நாடகா தமிழ்நாடு சொல்லிட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு அவைலபிள் இருக்கு. லோ காஸ்ட் ஹைஜீனிக் சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு இன்னைக்கு நேற்று இல்லைங்க 16 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை எனி செலிப்ரேஷனாக இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த ஜூஸை கொடுத்துட்டு உங்கள் வீட்டு கெஸ்ட்டை வந்து நல்லா குஷிப்படுத்துங்க. இந்த குடிங்க தாத்தா. ஓகே சீனியர் பேப்பர் போடுற சீனியர். ஏன்டா பேப்பர் போடுற? என்னடா பிரச்சனை உனக்கு? சீனியர் வேலை செய்ய சொல்றான் சீனியர். வேலைக்கு வந்தா வேலை தான்டா செய்ய சொல்லுவாங்க. போங்க உள்ள போங்க. பேப்பர் போடுனுங்கற காசெல்லாம் வரும்டா. பொறுமையாடா. ஒரு வேலை பார்த்தா எப்படி முன்னுக்கு வர முடியும்? பல வேலை பார்க்கணும். எனக்கு டவுட் இருந்துச்சு. வேலை பார்த்தாலே பலான வேலை தான் ஏதோ பார்த்துனுக்குறானு. எடு லிஸ்ட்ல இல்லைங்க. நான் அப்படி சொல்ல வரல. நான் இங்க செக்யூரிட்டி வேலை பார்க்கறேன். இது பத்தாதுன்னு சோலோ ஆப்ல பைக் ரைடு போறேன். கல்யாணம் காது குத்து கேட்டரிங் சர்வீஸ்னு இப்படி பல வேலைகளுக்கு போவேன். அது இல்லாம இந்த ரியல் எஸ்டேட் கூட பண்றேன்னா பாருங்களேன். உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டி? எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம சைட்டை வேணா வந்து பாருங்க. உங்களுக்கே பிடிச்சு போயிடும். வீடு வாசல் வாங்கணும் லோன் அலையறீங்களா? சென்னையில வீடு வாங்குறது உங்க கனவா? அதுல மண்ணள்ளி போடத்தான் நாங்க இருக்கோம். இல்ல மண்ணள்ளி போட்டு பில்டிங்கை கட்டுவோம் அந்த மாதிரி நான் சொல்ல வந்தேன். சரி தண்ணிலாம் எப்படி? தண்ணியை பத்தி நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். தண்ணி வந்து ஃபுல்லா இருக்கும் நம்ம ஏரியாக்குள்ள. மோட்டரே போடாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வரணும் பாருங்களேன். சரி இந்த ஏரியாலாம் கொஞ்சம் அமைதியா இருக்குமா? பின்னாடியே சுடுகாடு இருக்கு. இடம் மயான அமைதியா தான் இருக்கும். சுடுகாடா? சரி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி? ஐயோ அத பத்தி கவலையே பட வேணாங்க. 1 hour டிராவல்ல மெயின் ரோட்டுக்கு போயிரலாம். பக்கத்திலே ரயில்வே ட்ராக் இருக்கு. ஆனா எப்பவும் ட்ரெயின் நிக்காது. சொந்தக்காரங்களா எப்படியா வருவாங்க? சொந்தக்காரங்களா? சொந்த கார் கூட வர முடியாதுன்னா பாத்துங்களா நம்ம ஏரியாவுக்கு. சொந்த கார் கூட வராதா? என்னடா இடம் இப்படி இது? உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கீழ தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஜிப்பா போடியா கீழ பாருங்க. பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன். எனக்கு பல வேலைகள் இருக்கு. வந்துறேன். பலான வேலை ஏதோ பாக்குறான்டா இவன். நான் சொல்றதே சரி. என்ன சீனியர் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சீனியர். என்னடா பார்த்து சொல்றது? ஒரு மாசம் வேலை பார்த்துட்டு பேப்பர் போடுறா போடா. அப்படியா? ஆமா பேப்பர் போட்டுருவேன். ஐயோ பேபி பேசாம நீயே டிஎல் ஆயிருக்கலாமோ? அப்படியா சொல்ற? ப்ரோ உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகலாம். எப்படி கொன்றான்? ஏன் ஏத்தி விடுறான்? இல்ல சும்மாதான். ப்ரோ உங்க கெத்தை பத்தி உங்களுக்கே தெரியல. இத பத்தி கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணுங்க. ஆமா பேபி இப்போ இருக்க டிஎல் ஒரு மஞ்சா மாக்கா. பேசாம நீயே டிஎல் ஆயிடு ஜாலியா இருக்கலாம். தற்கூரி ஆல்ரெடி ஜாலியா தான் இருக்கீங்க. அட பிரிச்சாலி. பொதுவா எனக்கு அடுத்தவங்க பொருளுக்கோ அடுத்தவங்க இடத்துக்கோ ஆசைப்பட்டு பழக்கமே இல்லை பேபி. யார் சார் நீங்களா? யா ஆபீஸ்க்கே நல்லா தெரியும் உங்களை பத்தி. தின்னதுக்கெல்லாம் காசு கொடுத்துரு.
ஏய் என்ன சீனியர் முதல்ல நீ கிளம்பு. வருங்கால நம்ம CEO டிஎல் எல்லா கிரெடிட்ஸும் வாங்கிக்கிறாரு. நான் என்ன பண்றது? ஆமா பேபி பேசாம நீ CEO ஆயிடு. கண்டிப்பா. ஸோ காய்ஸ் 777 பிராண்டோட மார்க்கெட் சைஸ் அண்ட் ரெப்புடேஷன் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இவங்ககிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜிஞ்சலி ஆயில், குலாப் ஜாமுன் மிக்ஸ், தால் ரைஸ் பவுடர், மெட்ராஸ் சாம்பார் பவுடர் அண்ட் ஸோ ஆன். இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஆக்சுவலாக ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆள் கரண்ட்டில் நல்ல ரீச்சில் இருக்கணும். ஓகே, இவ்வளோ பெரிய டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இருக்க பிராண்ட் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ மேக் ஷுர் தட் யூ கைஸ் டபுள் செக், ஆல்சோ ட்ரிபிள் செக் எவ்ரிதிங். ஓகே, இதோட டீடைல்ஸ் எல்லாமே ஈவினிங்குள்ளே எனக்கு சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் ரிப்போர்ட் மட்டும் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. காட் இட்? ஹே காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பிராண்டை பத்தி தான் பேச போறோம். உன்னோட ஃபேவரட் பிராண்ட் கூட தான். அன்னைக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்டல்ல, ஆமா ஆமா, அந்த பிராண்ட் தான் 777. ஜெய், do you have any idea what happened to the 777 brand? எப்படி நம்ம கைவிட்டு போச்சு? போயிட்டாங்களா? அப்படியா? வெயிட், லெட் மீ செக் இட் அவுட். என்னது செக் பண்றீங்களா? எப்போ? அந்த பிராண்ட் பிரியா கிட்ட போனதுக்கு அப்புறமா? இது நம்ம கம்பெனி ரெப்புடேஷனை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? சொல்லுங்க, நீங்களும் தானே இதுக்கு பொறுப்பு. எங்க தப்பு நடந்துச்சு? என்ன தப்பு நடந்துச்சு? பிரியாவா? முதல்ல யார் பிரியா? நீயும் உங்க அண்ணனை மாதிரி கேவலமா நடிக்காத. லிசன் யமுனா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐ அம் நாட் நிதின். நீ சொல்றதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்க மாட்டேன். இல்ல ஜெய், இது ஒரு ஹைலி ரெப்யூட்டட் பிராண்ட். அவ்வளோ ஈஸியா யாராலையுமே ரீச் பண்ண முடியாது. நம்மள மாதிரி பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் அவங்கள ரீச்சே பண்ண முடியும். அதுவும் இல்லாம பிரியா இப்பதான் ரீசெண்டா பெரிய ஸ்கேம்ல இருந்து வெளில வந்திருக்கா. ஸோ எங்கேயோ தப்பா இருக்கு. சரி ஜெய், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் பிராண்டுக்கே கால் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் பிட்வீன் யூ அண்ட் நிதின். ஐ எம் நாட் கெட்டிங் இன் த மிடில் ஆஃப் திஸ். நான் வேணா ஹெல்ப் வேணா பண்றேன், பட் அதை தவிர என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லாவண்யா லைவ், இன்னைக்கு லாவண்யா லைவ்ல ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு பண்ணியே ஆகணும். இந்த லைவை யாராலையுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கார்னரா புடிச்சு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு முழுசா நம்ம என்ன பேச வந்தோமோ அந்த கண்டென்ட் நல்லாவே பேசி முடிச்சிடும். தாத்தா இன்னைக்கு லைவ் போக முடியல. கோச்சுக்காத கண்ணு, கோச்சுக்காத. ஆயிஷா வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒரு கேப் புக் பண்ணி கூட. ஏதாவது ஒன்னு சொல்லி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க தாத்தா. நீ செல்லல புக் பண்ணி கொடுமா. புக் பண்ணு. ஃபாஸ்ட் ட்ராக்ல ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்றவங்களுக்கு 50 ரூபீஸ் ஆஃபர் இருக்காம். புக் பண்ணி கொடுத்தனா அந்த 50 ரூபீஸ் எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா 50 ரூபாய்க்கு 100 ரூபாயா தரேன். அப்ப சரி, ஓகே. நான் புக் பண்ணிட்டேன், வந்துரும். சரிமா சரிமா. அந்த 100 ரூபாய் எனக்கு கொடுத்துருவல்ல? கண்டிப்பா கொடுத்துருவேமா. ஆமா, உனக்கு ஏது அந்த 100 ரூபாய்? உன் பர்ஸ்ல இருந்தாமா எடுத்தேன். தாத்தா ஐயோ, இந்த ஆள் வேலை குத்தே நம்மளை சாவடிக்கிறாயா. ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணாதான் வேலைக்கும். பிடிச்சி இப்போ என்ன பண்ற மட்டும் பாரு. ப்ரோ, ஃபைல்ஸ்லாம் எங்க ப்ரோ? வேலை போயிட்டு இருக்கு சார். நீங்க 2 பேரும் தானே இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, நீங்க தானே ஆமா. கொண்டு வந்து கொடுக்கணும். ஓகே. இப்போ என்ன கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இந்த 5 நிமிஷம் சார், பண்ணிடுறேன் சார். சீக்கிரம் போயிட்டு ஃபைலை கையோட கொண்டு வாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நில்லு, இங்கே நில்லு. எவ்வளோ கேர்லெஸ்ஸா ஒர்க் பண்றாங்க போறேன். இவன் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஆளக்கானா? இங்க தான் இருக்கியா? வேலை கொடுத்தா வேலை செய்யாம என்ன பண்ணுது பேரு? இந்த ஆள் வேற ஃபோன் பண்ணிருக்கான். போய்க்கல. அட தக்குரி. இந்த ஆள் வேற ஒரு பக்கம். சொல்லுங்க சீனியர். ஹலோ சார், எங்க சார் இருக்கீங்க? நான் இதோ வேலை தான் பார்த்துன்னு இருக்கேன். இல்ல, இந்த ப்ராஜெக்ட் மேட்டரை உங்களை இன்ஃப்ளூயன்சர்லாம் பிடிக்க சொன்னேன், பிடிச்சிங்களா? சீனியர், அதை பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஃபோன் அடிச்சிங்க நீங்க. நீங்க பிடிச்சதை நானும் பார்த்தேன். என்ன சொல்றீங்க சீனியர்? ஏய், மேலே பாடுறா. லாவண்யா கோபால். சீனியர், என்ன டப்புனு வேலையை முடுறா. இதோ மேலே வரேன், நான் வரேன். ஏய், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சீனியர். நீ பார்த்துனதெல்லாம் ரீலு. ஆமா, அதெல்லாம் எனக்கும் ஷேர் பண்ணி விடு, நானும் பாஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். புரிஞ்சிச்சு, இதோ அனுப்பிச்சு விடுறேன். தனியாக பார்த்துனுங்கிறேன். இங்கே வேணாம், மொட்டை மாடி போய் பார்ப்போம்.
ஹலோ குட் மார்னிங் சார். Yeah, good திஸ் morning, இஸ் யமுனா, மார்க்கெட்டிங் ஹெட் ஆஃப் பிளான் 99. எனக்கு சில டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணணுமா இருந்துச்சு, அதுக்கு தான் கால் பண்ணேன். யூஸ்வலாக உங்கள் பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நம்ம கம்பெனி இன்ஃப்ளூயன்சஸ் தான் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி வேற யாரோ பண்ணியிருக்காங்களே சார். நோ மேம், உங்க கம்பெனி அவங்க தான் பண்ணிருக்காங்க. இல்லை சார், இந்த வாட்டி வேற யாரோ பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம கம்பெனி கிடையாதே சார். நோ மேம், நிதின் சார் தான் இவங்கள சஜஸ்ட் பண்ணாங்க நமக்கு. ஓ, நிதின் சார் சொன்னாங்களா? ஓகே சார், இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் கால் பண்ணேன். தேங்க்ஸ் சார். ஹலோ சொல்லு யமுனா. சித்தார்த், ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். வாட் ஹேப்பன்? உங்க தம்பி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க புது ப்ராஜெக்ட் நல்லா ஃபாலோ பண்ணுங்கன்னு. நிதின் பார்த்துப்பான்னு சொன்னீங்களே. நிதின் இப்போ அதே ப்ராஜெக்டை தூக்கி வேற யாருக்கோ கொடுத்துருக்கான். இப்போ என்ன பண்றது? இப்போ நடந்த எல்லாத்துக்கும் உங்க தம்பி தான் காரணம். இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க சித்தார்த். யமுனா வெயிட். பொறுமையா ஹேண்டில் பண்ணலாம். சரி, நிதின்ட்ட நானே பேசிக்கிறேன். ஐயோ, இன்னைக்கு 4 விலகின மாதிரி தான். டெய்லி ஜூஸோட யூஎஸ்பி கேட்டனே, எங்க? எல்லாம் மனப்பாடமா இருக்கு மேடம். குர்ராத வெறும் 10 ரூபீஸ்க்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட ஹைஜீனோட தராங்க. சவுத் இந்தியாவில் 16 வருஷமா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவில் நம்பி குடிக்கிறாங்க மேடம். 26 ஃப்ளேவர், 10 ரூபாய் பாட்டில் இருந்து 2 லிட்டர் பாட்டில் வரைக்கும் இருக்கு. எப்படி எங்க பெர்ஃபார்மன்ஸ்? சரி, டெக் எப்போ கிடைக்கும்? ஒரு 2 ஹவர்ஸ்ல குத்துறேன் மேடம். ஆமா, இப்போ எங்க போறீங்க? தம்மு டீ. ஐயோ, சரி போய் தொலைங்க. தனியா சுத்தினுக்குது ஆள் இல்லாம. இந்த வழி வலிக்குது. இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் சீனியர். வாங்கிடலாம்டா, சீக்கிரம் வாங்கிட்டு நீ. எங்க இவனுக்கு கொடுக்குற சம்பளத்துல இருந்து எங்க இருந்து பைக்கே வாங்க முடியாது சீனியர். ஏன்டா புலம்பிக்கிட்டே இருக்க? இப்பதான்டா வேலைக்கு சேர்ந்த, சம்பளம்லாம் வரும்டா கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு நிமிஷம் தம்பி சொல்லுங்க தம்பி. நீங்க எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறீங்க? 20,000 ரூபாய் தம்பி. 20,000 பாத்தீங்களா? எனக்கு ஒரே சம்பளம் தான், அவருக்கு அதே சம்பளம் தான். படிச்ச படிப்புக்கு மரியாதை இல்லாம போச்சு. என்னத்த சொல்ல தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த சம்பளம் வாங்குறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆச்சு. இந்த வேலைக்கு நான் சேரும்போது வெறும் 8,000 ரூபாய் தான் எனக்கு சம்பளம். நீங்க சேர்ந்தப்போ 20,000 ரூபாய் வாங்குறீங்களே, அதுக்கு உங்க படிப்பு தான் காரணம். இன்னும் 10 வருஷத்துல நீங்க எவ்வளவு வாங்குவீங்க கணக்கு போட்டு பாருங்க. அதை யோசிங்க தம்பி. கேட்டுக்கினியா? கேட்டுக்கினேன். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? எனக்கு பல வேலைகள் இருக்கு. சரி, போயிட்டு வரேன் தம்பி, போயிட்டு வரேன். சூப்பர். கேட்டுக்கினியா? நல்லா செருப்பா லட்சமே சொன்னாரா? படிப்பு ரொம்ப முக்கியம்டா தம்பி. 6 மாசம் தான் ஆச்சு. உன் ஸ்கில்ல டெவலப் பண்ணி ஒரு வருஷம் 5 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நிறைய சம்பளம் வரும். எடுத்த உடனே BMW கார்ல போனோம்னா எப்படி? கொஞ்சம் கூட பொறுமையா இல்லடா இப்ப இருக்கிறவங்களாம். நல்லா மூஞ்ச பாரு முகரட்டு தற்குறி. புரிஞ்சிச்சு நீ. புரிஞ்சிச்சுல, மூடினோம். மழை வருதுன்னு தெரிஞ்சா கொடை எடுத்துட்டு போயிருக்கலாம். என்னம்மா இங்க நின்னுகிட்டு இருக்க? என்னாச்சு? போன வாரம் அவ போன் வாங்கினால, வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா என்கிட்ட எடுத்து தரணும். ஆனா அது அவளே வச்சுக்கிட்டா. சரியான செல்ஃபிஷ் தாத்தா அவ. அந்த போனை ஏன் தெரியுமா உனக்கு கொடுக்கல? உன் பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸா கிஃப்டா கொடுக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கா. அவளை போய் போமா. என்ன பொண்ணு நீ, புரிஞ்சுக்காத பொண்ணு. பிரியா, ஹாப்பி பர்த்டேமா. ஹாப்பி பர்த்டேக்கா. தேங்க் யூ. ஒன்னு தானே இந்த போனை யூஸ் பண்ண சொல்லிருக்கா. இந்த புடி, அத கூட. அக்கா, இப்பயாவது எனக்கு புது போன் வாங்கி கொடுக்கா. நீங்கள் அழைத்திருக்கும் நபரால் தற்போது உங்களுக்கு நிதின் பர்த்டேக்கு வரானா? போனே எடுக்க மாட்டேங்கிறான். சந்தோஷ் வேற ஆளையே காணோம். தாத்தா, என்னம்மா? சந்தோஷ் என்ன 2 நாளா ஆளையே காணோம்? வந்தானா? இல்லையேம்மா. எங்க போயிட்டான் இவன்? ஏய், யாரை கேட்டு நம்ம பிராண்ட் தூக்கி அவளுக்கு கொடுத்த? யாரை கேட்கணும்? நான் கொண்டது பிராண்ட் தானே, நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்?
நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆபீஸ் சரியா வர மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நேத்து மீட்டிங் கூட நீ வரல. கால் பண்ணா கால் வெயிட்டிங்லயே போகுது. என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கும் சேர்த்து இங்க நான் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் யூ forgetting something. எண்ட் ஆஃப் த டே இது என் கம்பெனியும் தான். என் அண்ணன் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அந்த மேரேஜ் கொடுத்துக்கிட்டேன். பேசிக்காக உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவே முடியாது. What the fuck do you mean, Nitin? இதுக்கெல்லாம் காரணம் அவதானே? Fucking gold digger. What did you say? What did you say? Hey, don't make a scene. நமக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் என்னடா நினைப்பாங்க? யமுனா, I love Priya. பிரியா, உன் ஃப்ரெண்டு நித்தின் வர்றாருன்னு சமைக்க சொன்னேன்ல, வர்றாரான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. தாத்தா, நிதின் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் எதுக்கு வீட்டுக்குலாம் வரான்? அவனுக்காகலாம் எதுக்கு நீ உட்கார்ந்து சமைச்சிட்டு இருக்க? சந்தோஷ் தானே உன் மாப்பிளையா வரணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு கண்டவனா வரான் வீட்டுக்கு? அவரும் ஃப்ரெண்டு தானம்மா. தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? தாத்தா, உனக்கு தேவையே இல்லாத விஷயங்கள் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சரியே இல்ல, பாத்துக்கோ. லாவண்யா, எப்படி வரும் நானும் பாக்குறேன். I can't do this anymore. நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் இந்த என்கேஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டேன். Who does she think she is? யார என்ன வேணா பேசலாம் நினைச்சிட்டு இருக்கா? இப்படியே போச்சுன்னா சத்தியமா செட் ஆகாது. அப்பா பார்ட்னர்ன்றதுக்காக இன்னும் எவ்வளவுதான் இறங்கி போறது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நிதின்? சண்டைன்னு சொன்னதும் அவளை ஃபயர் பண்ணிட்டு இந்த கம்பெனியை ரன் பண்ணிடலானா? Do you know our father owns 43% in our company? பெரிய பெரிய பிராண்ட்லாம் யாரை நம்பி வருதுன்னு நினைக்கிறேன்? பிகாஸ் ஆஃப் யூ யமுனா? என்னால நினைச்சிட்டு இருக்கியா? நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? லுக் அட் மீ, லுக் அட் மீ. ஆபீஸ்ல உன்னை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? வந்தா தானே. I don't care what you guys are going with. This is your mess. I don't care about this. அடுத்த வாட்டி வரும்போது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரேன். What about me? What about my feeling? நிதின், நீயா இல்ல கம்பெனியான்னு சொல்றப்ப கம்பெனின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சீனியர், நான் பேப்பர் போடலான்னு இருக்கேன். எந்த ஏரியால? சீனியர், நான் நிஜமாவே பேப்பர் போட போறேன். ஏன்டா, என்னாச்சு? இல்ல சீனியர், வாங்குற சம்பளம் எதுவும் பத்த மாட்டேங்குது. சொந்த ஊர்ல சம்பாதிச்சிருந்தாலும் கம்மி சம்பளமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்திருப்பேன். இங்க வந்து எதுவுமே செட் ஆகல சீனியர். என்னடா இது, எல்லாரும் உன்ன மாதிரி யோசிச்சுட்டா இங்க பாதி பேர் பெரிய ஆளா இருக்க முடியாது. இங்க இருக்கிற பாதி பேர் பிடிச்ச வேலை பாக்குறதே கிடையாது. ஏன் நம்ம கம்பெனில போய் கேட்டுப்பாரு, யாருக்குமே இந்த வேலை பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எவனை வேலையை விட்டு போவானா? போக மாட்டான். அவனுக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி உனக்கு ஒரு கமிட்மெண்ட் வரும். அப்ப சொந்த ஊரு சந்தோஷம்லாம் உனக்கு தெரியாது. ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். தேவையில்லாம எதுவும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. வா போலாம். எங்க கூப்பிடுறீங்க? பேப்பர் போடணும்னால தெருவா போய் போட்டு வருவோம். வா. யாரா தம்முக்கு தானே. வாங்க போலாம். ஹலோ, பிரியா தானே?
நான் நிதினோட அண்ணன் சித்தார்த் பேசுறேன். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உன்னால எங்க ஆபீஸ்லயும் எங்க குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனை. சார் அப்படிலாம் இல்ல சார். உனக்கு என்ன வேணும்? பணமா, ஃபேமா, இல்ல பிசினஸா? உனக்கு எது வேணும்னாலும் என்னால தர முடியும். இல்ல சார், நீங்க என்னமோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. தோபார் பிரியா, உனக்கு 777 பிராண்ட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன் வளர்ச்சியில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ இந்த குடும்பத்துல வர்றது எனக்கு பிரச்சனை. சார், இப்போ நான் கொஞ்சம் பேசலாமா? வெறும் பணத்தை மட்டும் பெருசா பாக்குற காலம் சார் இது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நிதின் மேல எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது. அதெல்லாம் எப்பவோ காலேஜ் டேஸ்லயே முடிஞ்சு போச்சு. Now we are just friends. அவ்வளவுதான். எனக்கு உங்க எந்த ஆஃபருமே தேவையில்லை. அண்ட் என்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. உனக்கு எப்படி ஃபியூச்சர் இருக்கோ, எனக்கு எப்படி ஒரு ஃபியூச்சர் இருக்கோ, அதே மாதிரி இந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் நிதினோட கல்யாணத்தை நம்பி தான் இருக்கு. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னால இனிமேல எந்த ப்ராப்ளமே வராது. நீங்களும் என்ன இனிமேல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னடி இவ்ளோ கேவலமா பேசுறாங்க? யாரு? நிதினோட அண்ணன் தான். நான் என்னமோ பணத்துக்காக தான் நிதினோட பழகுன மாதிரி பேசுறான். ஆமா, அவங்க சொன்ன மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற. நீ டோட்டலா மாறிட்ட. என்னடி சொல்ற? மாறிட்டேனா? ஆமா, இவ்வளவு நாள் சந்தோஷ் உனக்காக எவ்வளவு பண்ணிருப்பான். ஆனா இந்த ஃபேமும் நித்தினும் வந்ததுக்கு அப்புறம் நீ அவனை டோட்டலா அவாய்ட் பண்ற. ஏண்டி, சந்தோஷ் உன்னை லவ் பண்றது உனக்கு தெரியாதா? சந்தோஷ் என்ன லவ் பண்ணானா? ஓஹோ, நீ சரியில்லை பிரியா. அவங்க சொல்றதா கரெக்ட்னு தோணுது. நித்தின் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணன்னு சொல்லட்டா? நீ ஒரு சரியான செல்ஃபிஷ் டி. அன்னைக்கு ஐயோ கடவுளே, ஆள விடு. பிடிக்கல. பிரியா, பிரியா, ஏய் பிரியாங்க, என்ன அமைதியா இருக்கா? தாத்தா ப்ரோ, என்ன ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பர்த்டே அதுமா? தாத்தா ப்ரோ, எங்க ஸ்வீட்? சரி, நானே போய் செக் பண்றேன். பிரியா, பிரியா கதவு தர. பிரியா, என்ன பர்த்டே அதுமா உள்ள போய் உட்காந்துட்ட? எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். பிரியா, பிரியா, என்ன கதவை திறக்க மாட்டேங்கிறா? என்னாச்சு? அவளை திட்டிட்டேன். என்ன திட்டிட்டியா? நீ எப்பவுமே திட்டுறதுதான். ஏன் இந்த தடவை எதுக்காக திட்டின? அவ பண்றது எதுவும் சரியா படல எனக்கு. அதே போல தாத்தாவும் சரியில்லை. ஏதோ நித்தினா வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு, சாப்பாடு போடுறாரு. என்ன நடக்குது புரியல எனக்கு ஒண்ணுமே. சரி, அத விடு. நீயும் லவ் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. ஏன் லவ்? அதனாலதான் நீ லவ் பண்ற நானே பிரியா கிட்ட போய் சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்லிட்டியா? நீ எதுக்காக தேவையில்லாம போய் அவகிட்ட சொன்ன? நானே சொல்லியிருப்பேனே. உன்னை யார் சொல்ல சொன்னா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க. பிரியா, 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 அவ சொன்னதெல்லாம் எதுவும்
பிரியா, உனக்கு என்னதான் வேணும்? ஐ குவிட் எவ்ரிதிங். எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்ப எதுக்காக நீ நிறுத்துறத பத்தி பேசிட்டு இருக்க எனக்கு புரியல. நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டப்போ அது அவ்வளவு ரீச் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதுவா நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ஒவ்வொரு வீடியோவா போட்டேன். ஒர்க் அவுட் ஆச்சு. இல்ல கேக்குறேன், ஊர்ல எத்தனை பேர் வீடியோ போடுறாங்க, அவங்க எல்லாருக்குமே அவ்வளவு ரீச் ஆயிருமா என்ன? ஏன் உன் சிஸ்டரே எடுத்துக்கோ, எவ்வளவு தடவை ட்ரை பண்றா, அவளுக்கு எல்லாம் இது நடந்துச்சா? அவங்களுக்காக நடக்காதது உனக்கு நடந்திருக்கு. ஏன்? ஏன்னா நீ அதை சூஸ் பண்ணல, அது உன்னை சூஸ் பண்ணிருக்கு. இந்த கீழே கமெண்ட் பண்றவங்க பத்தி எல்லாம் ஏன் நினைக்கிற? அவங்களை கூட்டிட்டு நேரடியா பேச சொல்லு. ஒருத்தனுக்கு ஒரு துளி தைரியம் இருக்காது நேரடியா வந்து பேச. உன் கூட இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் பிரியா, ஆனா நான் அப்படி யோசிக்க மாட்டேன். இது வரைக்கும் யோசிச்சது கூட இல்ல. ஓ பிரியா, பூமருக்கு மாதிரி அட்வைஸ் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. என்ன போய் அட்வைஸ் பண்ண? நான் ஜெயிச்சாலும் இவ்வளவு சந்தோஷப்படுவேனா இல்லையான்னு தெரியாது பிரியா. எனக்கு நீ ஜெயிக்கணும். ஏன்னா நீ ஜெயிச்சதான் சந்தோஷ் ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஏன்னா சந்தோஷ் ஹாப்பினஸ் பிரியாதான். இப்போ இல்ல, எப்பவுமே உன் சப்போர்ட்டுக்கு நான் இருப்பேன் பிரியா. உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா பிரியா? இது உனக்கு பிரியா. ஹாப்பி பர்த்டே. உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா பிரியா? நான் ஜெயிச்சாலும் இவ்வளவு சந்தோஷப்படுவேனா இல்லையான்னு தெரியாது பிரியா. எனக்கு நீ ஜெயிக்கணும். ஏன்னா சந்தோஷ் ஹாப்பினஸ் பிரியாதான். எனக்கு நீ ஜெயிக்கணும். ஏன்னா நீ ஜெயிச்சதான் சந்தோஷ் ஹாப்பி, வெரி ஹாப்பி. கல்யாணத்தை நிப்பாட்டி என் லைஃபையே ஸ்பாயில் பண்ண பார்த்தல. இட்ஸ் மை டர்ன் நவ். நீ எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகுற நானும் பார்க்கறேன். This is just the beginning. சீனியர், இந்த நிதின் ரொம்ப நாளா ஆபீஸே வரல சீனியர். அவன் எங்கன்னா கஞ்சா அடிச்சுட்டு பத்துன்னு இருப்பான்டா. கஞ்சாவா? அவன் எங்க வாங்குறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். செத்துருவ. சரி நல்லா ஓமக்குச்சி உடம்பு வச்சுன்னு கேக்குற. சாரி சீனியர், எனக்கு என்னமோ அந்த நிதின் பிரியா கூட சுத்துறான்னு நினைக்கிறேன். அப்படின்றா? ஆமா, வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இந்த யமுனா வாழ்க்கை என்ன ஆகும்? யமுனா வாழ்க்கைய தொடரும்னு முடிக்கிறோம்.
777 Influencer. 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app. Powered by சிவாம்சம். இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. Beverage partner Daily Juice. Taste the Daily. ஹெல்த் பார்ட்னர் லயன் டேட் சிரப் டெய்லி 2 ஸ்பூன்.